வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. நீங்க நம்மளுடைய லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா மேட்சுக்கான வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து 100 லீக்ல 28வது மேட்ச் ஆன பர்மிங்ஹாம் வெர்சஸ் ட்ரெண்ட் ராக்கெட்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் கொடுக்குறோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்டஸியா, நீங்க இதுவரைக்கும் ஸ்போர்டஸியா ஆப்ல வந்து ஜாயின் பண்ணவே இல்லை, டவுன்லோட் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாப் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 பிளேயர் ஃபேண்டசி அப்படிங்கிறது இருக்கு. 5 பிளேயர் கொடுத்துருவாங்க. அதுல நம்ம ஒரே ஒரு பிளேயர் தான் செலக்ட் பண்ணி வின் பண்ண போறோம். அதாவது மேட்சோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போயிடும். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்கும். பாப் 1 போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாப் 2 போட்டிருப்பாங்க, அப்புறம் பாப் 3 போட்டிருப்பாங்க. சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மேட்சஸ்க்குலாம் பாப் 4 போட்டிருப்பாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு இது உங்களுக்கு பிடிச்சத பாப் 1ல வந்து ஒரு 5 பேர் கொடுத்துருப்பாங்க, அதுல நீங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணும். பாப் 2ல ஒரு 5 பேர் கொடுத்துருப்பாங்க, அதுல ஒருத்தரை செலக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் ஃப்ரீ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் ஃப்ரீ. அதனால நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். குறிப்பா இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆப், தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான ஃபேண்டசி ஆப்னா அது ஸ்போர்டஸி தான். நீங்க நான் சொன்னேங்கிறதுக்காக ஜாயின் பண்ணணும் இல்ல, ஒரு டைம் நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. நிறைய ஃப்ரீ கான்டெஸ்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் ப்ளே பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸ்போர்டஸி ஆப்போட லிங்க். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிட்ச் வந்து இன்னைக்கு வந்து பர்மிங்ஹாம்ல இருக்கக்கூடிய பிட்ச்ல தான் நடக்குது. ஸோ இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கிரவுண்ட் தான். ஆனா பேட்டிங் வந்து நல்லா சப்போர்ட்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். சின்ன பிச்சா இருந்தாலும் பவுலிங்க்கு நல்ல சாதகமா தான் இருக்கு. இந்த பாருங்க, சோ பால் யூஸ் டு கம் டு பேட் நைஸ்லின்னு போட்டிருக்காங்க. அதாவது பால் பேட்டுக்கு வந்து எந்த ஒரு ஸ்விங்கும் இல்லாம, எந்த ஒரு டேர்ன் இல்லாம ஸ்ட்ரைட்டா வர்றதுனால பேட்ஸ்மேனுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா நீங்க ரீசன்ட் ஸ்கோரை பாருங்க, பெருசா ஸ்கோர்லாம் வரல. அதாவது இந்த மேட்ச் வந்து சவுத்தர்ன் டிரைவ் வெர்சஸ் பர்மிங்ஹாம் மேட்ச்ல ஒரு 169 சவுத்தர்ன் டிரைவ் அடிச்சாலும் அதை ஸ்கோர் பண்ண முடியல. ஒரு 8 விக்கெட் ஃபாஸ்டும் 3 விக்கெட் ஸ்பின்னர் 32 ரன் வித்தியாசத்துல சவுத்தர்ன் டிரைவ் வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நார்த்தன் சூப்பர் ஜார்ஜ் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா 89க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நல்ல டீம். நம்ம பென் ஸ்டோக்ஸ், ஷார்ட்ஸ், அப்புறம் வந்து அவங்க இருக்கக்கூடிய டீமே வந்து பாத்தீங்கன்னா 89க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா அது விக்கெட்டே போகாம 10 விக்கெட் வித்தியாசத்துல மொயின் அலி டீம் வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் தான் 9 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது பிச்சுக்கு வந்து அவங்க பால் வந்து எந்த ஒரு ஸ்விங்கும் இல்லாம பேட்டிங் நைஸா வராங்க. அப்படி நைஸா வந்ததுன்னா இவ்வளவு ஸ்கோர் அடிக்க வேண்டியது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 100 பால்ல ஒரு 140 150 அடிக்கலாம். ஆனா அப்படி கூட அடிக்கல இந்த மேட்ச்ல. பட் இந்த மேட்ச்ல ஓரளவுக்கு ஒரு கணிசமான ஸ்கோர் வரும் நான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வந்து ஒரு நல்ல டீம், நல்லா ஆடக்கூடிய ஒரு டீம் தான். அவங்கள ரொம்ப கேவலமான டீம் கிடையாது. ஓவராலா இந்த பிட்ச்ல பாத்தீங்கன்னா 2 மேட்ச், 1 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 1 பேட்டிங் செகண்ட். 0ல இருந்து 150க்குள்ள 3 இன்னிங்ஸ், 150 169க்குள்ள ஒரு இன்னிங்ஸ் இருக்கு. ஹை ஸ்கோர் சவுத்தர்ன் டிரைவ், லோ ஸ்கோர் நார்த்தன் சூப்பர் ஜார்ஜ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து பாத்திரலாம். ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபைனல் டீம் வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கும். அல்ட்ரா ரிஸ்கா எடுத்திருப்பேன். அதாவது ஒன்னும் 1 சைடா வின் பண்ணணும், இல்லைன்னா 1 சைடா கேவலமா தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம டீமை வந்து இந்த ஹெட் டு ஹெட்டுக்கோ அப்புறம் வந்து 3 மெம்பர் லீக்குக்கோ தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் ஹெட் ஃபார் ஹெட், அப்படி இல்லைன்னா வின்னர் ஸ்டேக் ஃபார் ஆல்னு சொல்லி ஆடக்கூடிய 5ல 1வது வந்தா பிரைஸ், இந்த கான்டெஸ்ட் மட்டுமே போடுங்கள். ஏன்னா அல்ட்ரா ரிஸ்கா எடுப்பேன் நான் டீம் வந்து. அதனால அந்த கொஞ்சம் தப்பு மட்டும் பண்ணாதீங்க நண்பா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த கான்டெஸ்ட் விளையாண்டீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் 4 மேட்ச் ஆடுறதுல ஒரு மேட்ச் வின் பண்ணா கூட உங்களுக்கு பெருசா லாஸ் கிடையாது, ஓரளவுக்கு இதா இருக்கும். அதேதான் 8 மேட்ச்ல 3 மேட்ச் வின் பண்ணா நிறைய ப்ராஃபிட் இருக்கும் இந்த கான்டெஸ்ட்ல. ஸோ அதனாலதான் நான் அல்ட்ரா ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ என்னோட டீமை பத்தி சொல்லிட்டேன். பிறகு நீங்க வந்து சும்மா ஹெட் டு ஹெட் பிளே பண்ணீங்கன்னா ஒரு பிரோஜனமும் கிடையாது. அதை தெளிவா ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பர்மிங்ஹாம் டீமை பொறுத்த வரைக்கும் ஓவல் இன்வென்சிபிள்கிட்ட தோத்துருக்காங்க, லண்டன்கிட்ட வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க, ட்ரெண்ட் ராக்கெட்ஸ்ட வின் பண்ணியிருக்கிறாங்க, சவுத்தர்ன் டிரைவ்கிட்ட தோத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நார்த்தன் சூப்பர் ஜார்ஜ் கிட்ட வின் பண்ணியிருக்கிறாங்க,
அண்ட் வேல்ஸ் பயர் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலா பார்க்கும்போது அவங்களோட வின்னிங் 1 2 3 4. ஸோ 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலா எத்தனை மேட்ச் ஆடி இருக்காங்கன்னா 6 மேட்ச்ல அவங்க வந்து 4 மேட்ச் வின் பண்ணி நல்ல ஒரு டாப் 3ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. சோ அதுக்கு காரணம் அவங்களுடைய பவுலிங் நல்லா இருக்கு, பேட்டிங் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. பவுலிங்க வச்சேதான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாங்க. இன்னிங்ஸ் ஓபன் பண்றக்கூடியது டேக்கட்ஸும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலி. டேக்கட்ஸ் வந்து நல்லா ஆடுறாரு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் 3 இன்னிங்ஸுமே ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த டீமை வந்து டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திணறிட்டு இருந்த டீமை ஓப்பனிங் வந்து நல்லா ஆடி கொடுத்து வின் பண்ண வச்சுக்கிட்டே வர்றாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் இவர் ஆடல. முதல் 2 மேட்ச் வந்து அவர் வெஸ்ட் இண்டீஸ் கூட டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்ததுனால 2 மேட்ச் ஆளாக அடுத்து வந்த எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடிட்டாரு. சோ சேஃபா டீம் போடுற எல்லாருமே அவருக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அந்த லெவலுக்கு அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. மொயின் அலி முதல்ல வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச் ஃபிளாப் தான் கொடுத்தாரு. 5வது மேட்ச்ல ஒரு 37 ரன் அடிச்சாரு. 6வது மேட்ச்ல ஒரு 60 ரன் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சாவே, ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சா தான் மொயின் அலி ஓப்பனிங் ஆடுறாரு. அதுக்கு முன்னாடி உள்ள 4 மேட்சுமே மொயின் அலி வந்து 6வது 5வது இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தாரு. லாஸ்ட் 2 மேட்சா ஓப்பனிங் வர்றதுனால ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஆனா நான் லாஸ்ட் மேட்ச் நான் மொயின் அலியை வச்சே ரிஸ்க் எடுத்தேன். அப்பவே தெரிஞ்சுக்கணும் என் டீம் எவ்வளவு ரிஸ்க் அப்படின்னு. ஏன்னா மொயின் அலி ஃபிளாப் ஆவார்னு நினைச்சேன், பட் ஆகல, ஸ்கோர் பண்ணிட்டார். அதனால நம்ம ஒன் சைடா தோத்தோம். ஒருவேளை நீங்க வேற யாருக்காச்சும் போயில என் டீம்ல மொயின் அலிங்கிற ஒரு பிளேயர்னாலதான் தோத்தோம். அந்த ஒரு பிளேயர் மொயின் அலி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒன் சைடு ஸ்வீப் ஆயிருப்பீங்க. அதனாலதான் நான் சொல்றது ஒன்லி ஃபார் ஹெட் 4 ஹெட் ஹெட் 5 ஹெட்டுக்கு தான் நம்ம டீம்ஸ் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறது. அண்ட் மொயின் அலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிளேயர். ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஒரு சில ஓவர் பெருசா இந்த சீசன்ல ஒரு பவுலிங் பண்ணலனாலும் ஒரு 5 பால், ஒரு 10 பால், ஒரு 5 பால்னு சொல்லி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதனால அவரை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஸ்மித், அந்த டீமோட விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. முதல்ல ஃபுல்லா டொனால்டா இறக்கி 4 மேட்ச் டொனால்டுக்கு வாய்ப்பு கொடுத்து வம்பா போனாங்க. இப்போ வந்து ஸ்மித்தை இறக்கி இருக்கிறாங்க. ஒரு 13 ரன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர் தான். அதுக்கடுத்து லிவிங்ஸ்டூனும் இந்த நீங்க லாஸ்ட் இயர் ரெக்கார்டுக்கும் இந்த வருஷம் லிவிங்ஸ்டூனுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த மாதிரிதான் வந்து 2 பேரோட ரெக்கார்ட்ஸ் இருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எல்லா மேட்சுமே ஃபிளாப். இந்த மேட்ச்ல ஓரளவுக்கு ஓகே, இந்த மேட்ச் ஃபிளாப், இந்த மேட்ச் ஃபிளாப், இந்த மேட்ச் ஃபிளாப். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 6ல ஒரு மேட்ச் மட்டும் தான் லிவிங்ஸ்டூன் வந்து நல்ல ரிசல்ட் கிடையாது. 30 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஒரு ஆவரேஜான ரிசல்ட் கொடுத்திருக்காரு. மீதி எல்லா மேட்சுமே ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காரு. அடுத்து முசோலி. சோ இவர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்ல இருக்காரு. ஏன்னா பேட்டிங்கும் பண்றாரு பிளஸ் பவுலிங்கும் பண்றாரு. இந்த மேட்ச் வந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட். இதுல ஒரு 39 ரன் அடிச்சு நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. 11 ரன் அடிச்சு 3 விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்ச் ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட். இந்த மேட்ச் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. இந்த மேட்ச்ல பேட்டிங் டக் அவுட் ஆனாலும் பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்தாரு. சோ ஆல்மோஸ்ட் 6 மேட்ச்ல பாதிக்கு பாதி ஒரு 50% அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா பவுலிங் பேக்கப் இருக்கிறதுனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி பெட்டேல் வந்து பாத்தீங்கன்னா முதல் 3 மேட்ச் வந்து நல்லா ஆனாரு. அவங்களுடைய டீம் வந்து முதல்ல 3 மேட்ச் தான் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல டாப் ஆர்டர்ஸ். அப்போ அவர் நல்லா ஆடி கொடுத்தாரு. லாஸ்ட் 3 மேட்சா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இப்போ இந்த 6 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் டேகட்டும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலி. இந்த 2 பேருமே உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனா இப்போ வந்து நீங்களும் உங்க ஆப்போனன்ட் ஒரு ஹெட் 4 ஹெட்டோ இல்ல ஒரு ஹெட் 3 ஹெட்டோ போனீங்கன்னா மொயின் அலியும் உங்க ஆப்போனன்ட் எடுத்திருப்பாரு, டக்கட்டையும் உங்க ஆப்போனன்ட் எடுத்திருப்பாரு. ஆனா அந்த கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டூனை வந்து போக்கஸ் பண்ணுவாங்க. லிவிங்ஸ்டூனை நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க. அவர் இன்னமும் பாருங்க ஒரே ஒரு மேட்ச் தான் நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் 80% பேர் வந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த இடத்துல லிவிங்ஸ்டூனுக்கு பதிலா நீங்க வந்து இந்த மேட்ச்ல முசோலியை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3வது ஆப்ஷன்ல இந்த 6 பேர்ல ஒரு 3 பெஸ்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 1வது பெஸ்ட், 2வது பெஸ்ட், 3வது எல்லாருமே லிவிங்ஸ்டூனுக்கு போவாங்க. நீங்க லிவிங்ஸ்டூனுக்கு பதிலா முசோலியை வச்சு கூட ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஸ்மித்தை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. இந்த 2 பேர் லிவிங்ஸ்டூனுக்கு பதிலா முசோலி ஆர் ஸ்மித் இந்த 2 பேரோட போங்க. 2 பேருமே கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க நம்ம டீமுக்கு. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஓவல். எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்காரு. அவர் வந்து பாருங்க முதல் மேட்ச் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தாரு. பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணனாலும் பேட்டிங்ல ஆடி கொடுத்துட்டாரு. 2வது மேட்ச் பேட்டிங் ஆடிட்டாரு, பவுலிங்கும் பண்ணிட்டாரு.
மூணாவது மேட்சும் பேட்டிங் ஒரு 4 ரன்னாலும் ஒரு விக்கெட்டுக்கும் போது 25 போது குறையாம அந்த மேட்ச் 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட். அவர் வந்து 6 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஃபிளாப்பான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காரு. இது எல்லா மேட்ச்லயுமே கணிசமான வந்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அடுத்து உட்டு லாஸ்ட் 2 மேட்ச் தான் இறக்குனாங்க. 2 மேட்சுமே கம்ப்ளீட்டா 20 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு முக்கியமான பவுலர். அடுத்து அபார்ட் அதே மாதிரி தான் நல்ல ஒரு முக்கியமான பவுலர். விக்கெட் எடுத்தன்னைக்கு இந்த மாதிரி பயங்கரமா எடுப்பாரு, இல்லைன்னா பெருசா விக்கெட் எடுக்க மாட்டாரு. அதே மாதிரிதான் ஆடம் மில்லே விக்கெட் எடுத்தாருன்னா ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரி எடுப்பார், இல்லைன்னா விக்கெட் எடுக்க மாட்டாரு. டிம் சவுதி வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர். எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பவுலர். கம்ப்ளீட்டா பாருங்க டிம் சவுதி. அடுத்து இந்த 4 பேர் டிம் சவுதி, மில்லே, அபார்ட், உட் இந்த 4 பேருமே சேர்ந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75ல இருந்து 80 பால் வரைக்கும் பவுல் பண்ணிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 20 பாலை தான் நம்மளுடைய மொயின் அலியா இருக்கட்டும், பெத்தேலா இருக்கட்டும், முசோலியா இருக்காரு. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா முசோலி தான் ஒரு 10 பால் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 80+10 90. மீதி இருக்கக்கூடிய 10 பால மொயின் அலியும் சரி, இல்ல ஓவல் வேற இருக்காரு, சாரி ஓவல் 10 பால் வந்து கரெக்டா பவுல் பண்ணிடுவாரு. ஸோ அப்படிங்கும் போது முசோலி ஒரு 10 பால் 5 பால் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஏன்னா இது எல்லாமே ஃபாஸ்ட். டிம் சவுதி, மில்லே, அபார்ட், உட், கோவல் எல்லாமே ஃபாஸ்ட். அப்படிங்கும் போது ஸ்பின்னுக்கு டேன் கிடைச்சா கண்டிப்பா ஸ்பின்னரோட அட்டாக் அதிகமா இருக்கும். இந்த பிட்ச்ல ஸ்பின்னர் விக்கெட் எடுத்திருக்காங்களா, நீங்க அந்த ரீசன்ட் ஸ்கோர்ல பாத்தீங்கன்னா பெருசா விக்கெட் எடுக்கல. ஸோ ஃபாஸ்ட்டுக்கே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த பவுலிங் ஆப்ஷன்ல யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆவரேஜா பாயிண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டிம் சவுதிக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹோவலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் போலர். அதே போல அபார்ட்டுக்கும் வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த 3 பேர் கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து மில்லையை ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா மில்லையும் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஒரு 3 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு, 3 மேட்ச் விக்கெட் எடுக்கல. அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க நண்பா. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மொயின் அலிக்கு கொடுக்கலாம், முசோலிக்கு கொடுக்கலாம், டிம் சவுதிக்கு வந்து கொடுக்கலாம். அந்த 3 பேருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்துக்கோங்க. இப்போ ட்ரெண்ட் ராக்கெட்ஸும் ஓரளவுக்கு நல்லா ஆடக்கூடிய டீம் தான். அவங்களுடைய லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சவுத்தன் பிரேவ் கூட போராடி தோத்தாங்க. ரஷித் கான் பால்ல 5 பால்ல 5 6 பொலாட் அடிச்சாரு. யாராலையும் நம்ப முடியுமா? முடியாது. ஏன்னா ரஷித் கான் பால்ல 6. அதே மாதிரி ரஷித் கான் கொஞ்சம் இந்த மேட்ச் ஆடுறதுக்கு கஷ்டம் தான். மேட்ச் முடிஞ்சு போகும்போது கொஞ்சம் காலம் நொண்டிக்கிட்டு தான் போனாரு. வர்றாரா இல்லையான்னு கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் ரஷித் கான் நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன் பிளேயிங் 11ல பாத்துக்கலாம். ஸோ டாம் பெண்டான் அண்ட் ஆடம் பிளேக் இந்த 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. டாம் பெண்டான் ஃபிளாப் ஆவார் எக்ஸ்பெக்ட் பண்ணும். பட் அதே மாதிரி ரொம்ப ஒன்றும் ரன் ஸ்கோர் பண்ணல. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹை ஸ்கோர் பண்ணாம 30 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி அலெக்ஸ் கேல்ஸ் வந்து ஃபிளாப் ஆவார்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் லாஸ்ட் மேட்ச்ல. அதே மாதிரி 15 ரன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆயிட்டாரு. ஸோ ஏன்னா அலெக்ஸ் கேல்ஸால எல்லா மேட்சுமே பெரிய ரன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியவே முடியாது. நீங்க இந்த மாதிரி 65 38 எல்லா மேட்ச்லாம் வராது. ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் வரும். அதே மாதிரி ரூட் வந்து எல்லா மேட்சுமே ஒரு ஆவரேஜா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து நமக்கு இருக்கிறாரு. ரோமன் பவலும் அதே மாதிரி தான் குறையாம ஒரு 20 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்காரு. ஸோ இந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பிளேயர்ல எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது டாம் பெண்டான், அலெக்ஸ் கேல்ஸ், ரூட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேல்ஸுக்கு பதிலா இன்னைக்கு மேட்ச்ல நீங்க ஒரு கேம் சேஞ்சரா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரோமன் பவலை வந்து அலெக்ஸ் கேல்ஸுக்கு பதிலா யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க பாருங்க இந்த மேட்ச்ல வந்து ரோமன் பவல் தான் வின்னிங். இந்த மேட்ச்ல ரோமன் பவல் தான் வின்னிங். இந்த மேட்ச்ல அலெக்ஸ் கேல்ஸ் வந்து வின்னிங். இந்த மேட்ச்ல அலெக்ஸ் கேல்ஸ் வின்னிங். இந்த மேட்ச்ல அலெக்ஸ் கேல்ஸ் வின்னிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோமன் பவல் வின்னிங். சோ டோட்டலா 2 பேருக்கும் ஹெட் டு ஹெட் வச்சு பாத்தீங்கன்னா 6ல 3 மேட்ச் அலெக்ஸ் கேல்ஸும் 3 மேட்ச் வந்து ரோமன் பவல் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோமன் பவலுக்கு வந்து நிறைய கேட்ச் பிடிக்கிற அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால நீங்க அலெக்ஸ் கேல்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். எல்லா மேட்சுமே அவர் வந்து கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ரோமன் பவல் லாஸ்ட் மேட்ச்ல இன்னும் ரன் ஸ்கோர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டாரு. அதனால ஒரு ரிஸ்கா ஒரு ஆப்ஷன் வேணும். ஏன்னா எல்லாருமே காமனா டாம் பெண்டான், அலெக்ஸ் கேல்ஸ், ரூட்டோட தான் போவாங்க. ரூட்டும் பேண்டனும் ஒரு சேஃப் வேணா, ரிஸ்க் எடுக்க வேணாம். அலெக்ஸ் கேல்ஸுக்கு பதிலா வேணா ரோமன் பவலை ட்ரை பண்ணுங்க. அதே போல பவுலிங் ஆப்ஷன் இம்மட் வாசிம், ரஷித் கான், ரிகோரி, அடுத்து டர்னர், உட், சாம்ராக் வந்து நம்ம சொன்னோம். இதே மாதிரி லாஸ்ட் மேட்ச்ல டர்னரை வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷனா கொடுத்து நிறைய பேர் வின் பண்ணிருக்கீங்க. ஸோ பாக்குறதுக்கே சந்தோஷம்.
100% நண்பா. நான் பர்சனலா அவர் எடுக்கல, பட் கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல கொடுத்து வச்சு நம்பி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். 3 விக்கெட் எடுத்து ஒன் சைடா மேட்ச் வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு அவரு. ஸோ நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இதுல வந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா இம்மெட் வாசிம், ரஷீத் கான் இந்த 2 பேரையுமே எல்லாருமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சாமுக்கே ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச் விக்கெட் எடுக்கலாலும் எல்லா மேட்சும் ஒரு கணிசமான விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறனால அவரே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த 3 பேர் இம்மெட் வாசிம், ரஷீத் கான், சாமுக் இந்த 3 பேரையும் காமனா எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முன் வருவாங்க. பட் நம்மளுடைய கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இன்னைக்கு டர்னர் தேவையில்லை, லூக் வைக்கலாம், இல்லைன்னா ரிகோரி வந்து நீங்க வைங்க. 2 பேரையுமே பவுலிங் ஆப்ஷன்ல யாருக்காச்சும் பேர்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை ரிகோரி நீங்க வந்து இம்மெட் வாசிம், ரஷீத் கான், ரிகோரி இந்த காம்பினேஷன்ல போலாம், சாம் குக்கை தூக்கிட்டு. இல்லையா இம்மெட் வாசிம் கூட இன்னைக்கு வந்து நீங்க தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்கலன்னு வைங்க, இந்த மாதிரி விக்கெட் எடுக்காம போயிட்டாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ரிகோரியை கூட ட்ரை பண்ணுங்க. திடீர்னு வந்து ஒரு பேட்டிங் பேக்கப் கிடைச்சி ஒருவேளை இன்னைக்கு வந்து பவுலிங் பர்மிங்ஹாம் நல்லா பவுல் பண்ணி டப்புனு விக்கெட் எடுத்துட்டாங்க, அன்னைக்கு வேல்ஸ் பிளேயர் மாதிரி போது ஒரு பேட்டிங் கிடைச்சதுன்னா ஒரு கணிசமான பேட்டிங் அடி கொடுப்பாரு. அதனால ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா ரிகோரியை வந்து நீங்க பார்க்கலாம். இல்ல அப்படின்னா உட்டை கூட நீங்க வந்து அந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் விட்டு தரமா பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சீசன் தான் சரியா அமையல அவருக்கு. இப்போ ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டாம் பேண்டான், அடுத்து வந்து ரூட், இம்மெட் வாசிம், ரஷீத் கான், சாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா நீங்க வந்து ரிகோரியை ட்ரை பண்ணிக்கலாம், லூக் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இங்க வந்து டாகட், அடுத்தது மொயின் அலி, ஹோவல், முசோலி, அபாட்டு, ஸ்டிம் சவுதி. இந்த ஹோவல் இடத்துல ஆடம் மில்லே அந்த மாதிரி யாராச்சும் ஒரு பிளேயர்ஸ் வந்து உங்களுடைய விருப்பம், நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஃபைனல் கேப்டன் வைஸ் கேப்டன்ல மொயின் அலி, ரஷீத் கான், ரூட், டிம் சவுதி. டவுட் தான், பிளேயிங் லெவல்ல இருக்கிறதே டவுட் தான். பட் இதனால இருந்தா ஒரு நல்ல ஆப்ஷன்ல இருப்பாரு. ஸோ அப்படிங்கும் போது இந்த 4 பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. கேம் சேஞ்சரா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்மிங்ஹாம்ல இருந்து இந்த 2 பேரையும் வந்து ட்ரை பண்ணலாம். சார் இதுல வந்து பெத்தலுக்கு பதிலா முசோலியை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அவருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன் தான். பர்மிங்ஹாம்ல இருந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ரோமன் பவல், லூக் ஆர் லூக் பதிலா நம்ம சொன்ன மாதிரி ரிகோரியை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ல இருக்கும். கேம் சேஞ்சரா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 பேர் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சேஃபா போகணும்னு நினைக்கிறவங்க இந்த பக்கம் கூட தலைவச்சிப்படுத்துறாங்க, சேஃபாவே டீம் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க நண்பா. நீங்க லைக் பண்றதுல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாக்குற எல்லாருமே லைக் பண்ணுங்க. ஒரு டார்கெட்டா ஒரு 150 லைக் வருமானு எதிர்பார்க்கிறோம். ஸோ கண்டிப்பா நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைக் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.